நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி இருக்குது உங்கள் மாடி தோட்டத்தில் இருக்க எல்லா பிளான்ஸையுமே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்க ஒரே கொஷின், உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை ஃபுல்லாக காட்டுங்க, எவ்வளோ செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு எலுமிச்சை செடியிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். நம்ம எலுமிச்சை செடியில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ மழை காரணமாக நமக்கு கொஞ்சம் பூ உதிர்வு அதிகமாகவே இருக்குது. அதாவது பூ அழுகி போய் கொட்டுறது, அப்படியே கொட்டுறது, இந்த பிரச்சனை இருக்குது. இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மழையினால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பூ கொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே செடியில் இப்போ மோஸ்ட்டாக பிஞ்சு எல்லாமே இருக்குது. தாய்ப்பட்டி லெமனில் பார்த்துட்டிங்கன்னா காய் ஆல்ரெடி பெருசாக இருந்தனால அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நியூவாக ஷூட்ஸ் எல்லாமே இப்போ 2 எலுமிச்சை செடியுமே நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆவரேஜாக ஒரு 50லேருந்து 60 காய் கிட்ட தாய்ப்பட்டி லெமன்லேயே நமக்கு நல்லாவே இருக்குது. இப்போ எல்லாமே நமக்கு நல்ல க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லெமன்ஸையும் நீங்களும் வாங்கி மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்க முடியும். இது பார்த்துட்டிங்கன்னா நமக்குன்னு வச்சுருக்க ஜேட் பிளான்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நல்லா க்ரோத் இருக்குது. நிறைய பேர் ஜேட் பிளான்ட் மறுபடி ஸ்டாக் வருமானு கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு லக்கில் கிடச்சது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அப்படியே வாங்கி கொடுத்துருந்தேன். இது பார்த்துட்டிங்கன்னா ரெட் கேபேஜ் நம்ம ஒரு 3 செடி வச்சுருக்கோம். இந்த சீசனுக்கு 6 செடி கிடச்சது. நம்ம 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு 3 மட்டும் வச்சுருக்கோம். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சீட்லேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்க மாச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தானாகவே நமக்கு ஒரு 4 பிரான்ச்சாட்டை வந்து 2 நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, 2 அப்படியே நிற்கிது. நம்ம அதை கிராஃப்டிங் பண்ணக்குள்ளே பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா கும்காட் ஆரஞ்சு தான், அதாவது நம்ம லெமன் ஸ்வீட் லெமன் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஸ்வீட் ஆரஞ்சு வெரைட்டியில் இது நம்ம லாங்காக வர்றது கும்காட் ஆரஞ்சு. இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு நல்லா பூ வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மழையினால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அவ்வளோக்கா பூ கொட்டுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம நார்மல் ட்ரைன் லில்லி தான். இது இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பூத்து முடிச்சிருக்கு. பாரிஜாதம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஓவர் வாட்டரிங்னாலேயே நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாமரை இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரீபார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே விடவும் நமக்கு க்ரோத் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, இல்லைன்னா இந்நேரம் நமக்கு ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா இட்லி பூச்செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், 2 இருக்குது. 2மே இப்போ நமக்கு இனிமேட்டு தான் அது க்ரோத் இருக்குன்னு நினைக்கிறேன். மாதுளை செடி பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே நமக்கு க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அநேகமாக நம்ம இதுலேருந்து கிராஃப்டிங் போட்ட செடியுமே மொட்டு வச்சு பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேட்டு தான் அது சீசன் ஸ்டார்ட் ஆகுதில்ல, பார்ப்போம். ரெயின் லில்லியே பெருசாக வரும்ல, அந்த பிளான்ட் தான் இது. இனிமேட்டு தான் இதுவும் ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் ஒரு வீடியோ கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் இதுவும் ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பெரண்டை தான். நம்ம ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் பொதார் மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் இப்போ 2 டைம் மறுபடியும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம். அடினியம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சீட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம நார்மல் சன்னமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாவே இப்போ பூக்காவே நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 பூக்காட்டும் தினமும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி. இதுவுமே நல்லா க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னா அன்பாக்சிங் வீடியோ, ரீபார்ட்டிங் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம செடி எல்லாமே எப்படியும் ரீபார்ட் பண்ணோம், அதனால தான் இந்த ரிசல்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த சீசனுக்கு பார்த்துட்டிங்கன்னா நானும் அதாவது ப்ளூ கலர் நீட்டு கத்திரியும் நம்ம முள்ளு கத்திரி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு கத்திரி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே வந்துட்டுருக்கு. எல்லா கத்திரி செடியிலையுமே காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மினிமமாக 1 காயிலேருந்து 3 காய் வரைக்குமே இந்த சின்ன க்ரோ பேக்ஸ்லேயே நமக்கு இருக்குது. பாருங்கள், இதில் 2 காய் இருக்குது. குண்டு கத்திரி நீட்டு கத்திரி 2மே போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் 2 காய் 3 காயின்னு நமக்கு அவைலபிளாக இருக்குது. மினிமமாக நமக்கு ஒரு பிஞ்சாவது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நமக்கு ஒட்டுக்கா ஹார்வெஸ்ட்டுக்கு வரும். நம்ம அது ஹார்வெஸ்டிங் வீடியோ அப்போ இது எப்படி நம்ம க்ரோ பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்ம செடியெல்லாம் வளர்த்துட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய வெங்காயம் தான். நம்ம சும்மா நாற்று எடுத்து நட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே, நல்லா நமக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வெங்காயம். கூடவே பார்த்துட்டிங்கன்னா நம்ம இது எந்த பாட்டில் வச்சுருக்கோம்னா நம்ம சோனியா மேங்கோ வச்சுருக்கோம்ல அந்த பாட்டில் தான் வச்சுருக்கோம். மேங்கோவில் மட்டும் என்னன்னு தெரில, நமக்கு இலையெல்லாம் கொஞ்சம் வரியாக வந்திருக்கு. ஆனால் நமக்கு நல்ல க்ரோத் இருக்குது இந்த சீசனுக்கு. அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டயானாத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ மழை பெய்யறதுக்கு முன்னாடி வீக் வந்து நம்ம தண்ணி விடாமல் விட்டுட்டோம். நம்ம மற்ற தொட்டியெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு தொட்டியில் அப்படியே விட்ட ஞாபகத்தில் விடவும் நமக்கு ஃப்ரூட்லாம் பார்த்துட்டிங்கன்னா வரியாகிடுச்சு. 2 காய் மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். இன்னும் 3 காய் நமக்கு இருக்குது.
அந்த 3 காயுமே பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வரி வரியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம இனிமேட்டு தான் ரெட்டிஃபை பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கணும். ஆனால் காய் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு தளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்துட்டிங்கன்னா மியாசாகி பாட்டில் வச்சுருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். மியாசாகியுமே நமக்கு டாப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வாங்கி வச்சதுக்கப்புறம் நமக்கு 1 அடி கிட்ட செடி வளர்ந்துருக்கு. நல்லா க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செடி எதுவுமே சாகலை. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது கூடவே வச்சுருக்க நம்ம ஆனியன்லாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கடையில் வாங்குகிற சைஸுக்கே வந்துருச்சு. இந்த தொட்டியில் நம்ம மண்கலவை ரொம்ப நல்லா எடுத்திருப்போம். அதனால் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மாமர தொட்டியில் இருக்க எலுமிச்சை அதாவது ஆனியனுமே நமக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா கோட்டூர் கோணம் மேங்கோ தான். இதுவும் தலையாமையே இருந்துச்சு ஆக்சுவலாக. நமக்கு இப்போ நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு. இதில் வச்சுருக்க நமக்கு ஆனியனுமே நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மோஸ்ட்டாக ஒரு பெரிய க்ரோ பேக்கில் நம்ம செடி வைக்கிறோம்னா கூட ஏதாவது ஒரு கம்பல்சரி செடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மோஸ்ட்டாக ஹில் ரேஞ்சில் வளர்கிற பிளான்ட் தான். அதாவது நம்ம பப்ளி மாஸு மோஸ்ட்டாக ஹில் ரேஞ்சஸில் மட்டும்தான் இதை நம்ம பார்க்க முடியும். ஓரளவுக்கு கூலிங்காக இருக்க இடத்துல தான் இது வரும்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு சேலத்தில் கிட்டத்தட்ட 3rd ஃப்ளோரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் பிளான்டிங் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்னு பாருங்கள். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரேர் ஃப்ரூட்ஸையுமே நம்ம வளர்க்க முடியும். எந்த அளவுக்கு புது ஷூட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு க்ரோ ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம தோட்டத்துலேயும் ரேர் ஃப்ரூட்ஸையும் நம்ம ஈஸியாக வளர்க்க முடியும். இதுக்கு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக மண்கலவை ரெடி பண்ணி வைக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் அந்தந்த பிளான்ஸுக்குன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம லில்லி பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் ரீபாட் பண்ணணும். நல்லாவே இதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இது நம்மக்கிட்ட என்ன கலர்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாம்ளும் ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துருப்போம். அவங்கக்கிட்ட எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு இந்த சீசனில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ்னே சொல்லலாம். நம்ம சாத்துக்கொடி பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த சீசனுக்கு இப்போ தான் ஃப்ரூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ளாரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லா இடமும் ஷூட்ஸ் வச்சு நம்ம குட்டி குட்டியாக மொட்டு வச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை டைமுங்கிறனால நமக்கு அது காயாக மாறுமாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா எல்லாம் எலுமிச்சை செடியிலே பார்த்துட்டோம்ல, அதனால தான் சொல்கிறேன். இதுனே நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் இப்போ ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியை என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வானப்பாத்த மிளகாய் தான். நமக்கு கொஞ்சம் ஒயிட் அண்டு பர்பிள் கலரில் வரும் இந்த மிளகாய். இதோட சீட்ஸ்க்காகவே இந்த வாட்டி நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக நான் இதை விட்டுடலான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதோட சீட்ஸும் கொஞ்சம் பேத்துக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. அதுலேருந்து மீதி வந்த 2 செடி தான் இப்போ நம்ம இந்த 24 க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு காயாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ நல்லா புஷ்ஷியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 செடி தான் இருக்குது. கூட பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாத்துக்கொடி செடி இருக்குது. இந்த செடி வளரவே நம்ம சாத்துக்கொடி செடியும் வளரும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி அடினியம் சீட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் எப்படி வளர்க்குறதுனே தெரியாமல் இருந்தீங்க. அடினியம் சீட்ஸ் எல்லாம் நம்ம மேலாக்க நம்ம நல்லா விதைச்சி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஆழமாக வச்சா வராது. இப்போ பார்த்திங்கன்னா மேலாக்க போட்டு நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி விதை வந்து விதைச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடியில் கிராஃப்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் வந்திருக்கு. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1ன்னு போட்டுட்டு இன்னொரு செடி என்னென்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கற்றாழையும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேங்கோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆன்லைன் மீஷோவில் வாங்கினது. அதுவுமே நமக்கு செடி சாகாமல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கிரேப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த சீசனுக்கு நான் கவாத்து பண்ணிவிடல ஃப்ரெண்ட்ஸ். மழை வெயில் நமக்கு மாற்றி மாற்றி ரொம்ப அதிகமாக இருக்குது. செடி மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். எந்த ஒரு மெயின்டனுமே இந்த திராட்சை செடிக்கு இந்த சீசனுக்கு நான் கொடுக்க கிடையாது. அதனால தான் நமக்கு செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது. இனிமேட்டு தான் கொஞ்சம் மழை குறைஞ்சதும் மெயின்டைன் பண்ணணும். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம இனிஷியல் டைமில் இருந்தே இருக்க எலுமிச்சை செடி தான். அதாவது சீட்லேருந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். இது இதுக்கு மேலே தான் ப்ராப்பராக ஒட்டு கட்டணும். ஆக்சுவலாக எப்படி ஒட்டு கட்டுறதுன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இது நல்லா புஷ்ஷியாக இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட் பார்த்துட்டிங்கன்னா அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். நம்ம ஒரு அடி 1.5 அடியில் தான் நம்ம செடி எடுத்து வச்சுருந்தோம். ரீபாட்டிங் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 2 செடியுமே நமக்கு நல்லா க்ரோத் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஈஸியாக எல்லாருமே ட்ராகன் ஃப்ரூட்டை வளர்க்க முடியும். சின்னதாக ஒரு 10 லிட்டர் கேனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். அதுலேயே நமக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் ஒரு 6 மந்த்ஸில் நமக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம மாடி தோட்டத்தோட கிங் ஆஃப் மேங்கோனே சொல்லலாம்.
இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம காலப்பாடி மேங்கோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு நல்லா பிரான்ச்சஸ் அடித்து நல்லா க்ரோத் இருக்குது. ஒன்று இதுக்கு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஓவராக நம்ம வெயில் அடிக்கிறதும் ஓவராக மழை பெய்யறது தான். அதனால தான் நமக்கு இலையெல்லாம் பார்த்திங்கன்னா லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம புதுசாக வர ஷூட்ஸ் எல்லாமே நமக்கு க்ரீனிஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க லாஸ்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணக்குள்ளேயே ஏன் லீஃப் எல்லாம் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓவராக வெயிலோ இல்லை ஓவராக மழையோ இருந்தால் நமக்கு அந்த மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக நல்லா ஷூட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம டெரஸ் கார்டனில் எல்லா செடியும் வைக்க முடியும். இது என்ன செடின்னு தெரிஞ்சால் இதுவுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்லா அழகாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலாக நம்ம மிளகு செடி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அந்த கவர்லேருந்து தானாகவே முளைச்சி வரவும் நான் அப்படியே விட்டுட்டேன் என்னன்னு தெரியாமல். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜரிகா ரோஸ் தான், அதாவது ஜம்மிலா ரோஸ்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ரோஸ் நர்சரியிலேருந்து அன்பாக்சிங் வீடியோ கூட கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், எப்படி ரீபார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரே வீடியோவாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். பாருங்கள், இதுவுமே நமக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரீபாட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடிக்காக இருந்தாலும் முக்கியமே, நம்ம மண் கலவை தான். இது பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு புது ஷூட்ஸ் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஷூட்ஸ் கிட்டேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நியூ பிரான்ச்சஸாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆர்கிட் ரோஸ் தான், அதாவது ஃபேரி ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த ரோஸ் தான். எம்எஸ்பி நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தோம். இது நம்ம ஆன்லைனில் தான். நல்லாவே நமக்கு டாப் வரைக்குமே நமக்கு தளைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம்லேருந்து டாப் வரைக்குமே நல்லாவே இது வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலையா நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சில்லி மேங்கோ அப்டேட் கொடுத்துருந்தோம். அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்துல வச்சுட்டேன். ஷேடாக அந்த இடம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் வைக்கவும் நமக்கு தண்ணி நின்று செடியை அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம் அப்படியே தண்ணி ஃபோர்ஸாக வரும், நமக்கு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தாஜ்மஹால் ரோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நமக்கு நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. செடி நமக்கு டெட் ஆகலை, புதுசாக ஷூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிட்ருக்கு. அடுத்து பட்டன் பன்னீர் ரோஸுமே பூ மொட்டு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சைடில் பிரான்ச்சஸும் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு பிரான்ச்சஸில் நமக்கு மொட்டு வெடிக்கிற இதுலேயும் இன்னொரு பிரான்ச்சஸில் நல்லா மொட்டும் தலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே இஞ்சி செடி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. சின்னதாக பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சேன், வருதா இல்லையான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. நமக்கு நல்லா தலைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றின அப்டேட்ஸும் பார்ப்போம். அடுத்து நம்ம இங்கிலீஷ் ரோஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பூச்சடிச்சிருந்தாலுமே பூவோட கலரை பாருங்களேன் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டிஃபை பண்ணி கொண்டு வரணும். நம்ம பிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. இதுக்கப்புறம் தான் இதுக்கு ஃபெர்டிலைசர்ஸாக பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம கொண்டு வரணும். இப்போ நான் இங்கே பார்த்துட்ருக்கிறது அடுக்கு மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுக்கு மல்லியில் இந்த டைம் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா 4லேருந்து 5 மொட்டு வரைக்குமே வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நமக்கு 5 வரைக்கும் தான் லாஸ்ட் டைம்லாம் நமக்கு மொட்டு வச்சுருந்தது. இந்த வாட்டி 6 வரைக்குமே வச்சுருக்கு. நீங்கள் ஒவ்வொரு மொட்டுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 6 இருக்குது. நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீசனுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தலைய ஆரம்பித்து மொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா செடியுமே பார்த்துட்டிங்கன்னா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்ம அடுக்கு மல்லியில் இருக்க மொட்டுக்கு தான். இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டில் செடியில் இருக்க ஃப்ளாஸும் ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிருச்சான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குண்டு மல்லியுமே பார்த்துட்டிங்கன்னா சேம் டைம் நமக்கு மொட்டு வச்சு தலைய ஆரம்பிச்சிருச்சு. இதை பற்றின அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காத இருக்கீங்க போய் பாருங்கள். இது பார்த்துட்ருக்கிறது நம்ம ஜாதி மல்லி தான். ஜாதி மல்லி சீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால தான் நமக்கு ஜாதி மல்லியில் தினமுமே பூ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூ பறிச்சிட்ருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஜாதி மல்லி நல்லா வளர்ந்து வந்து மொட்டு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. 12x12 க்ரோ பேக்கு இல்லை 15x15 க்ரோ பேக்கில் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடியில் ஃபஸ்ட்டு டைமாக பார்த்துட்டிங்கன்னா சன்னமல்லி கொடி நமக்கு பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு எல்லா பிரான்ச்சஸுமே சன்னமல்லியில் பூ மொக்கு வச்சுருக்கு. அரும்பு வச்சு நமக்கு பூக்க தொடங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மோஸ்ட்டாக எல்லா பிளான்ஸுமே கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சன்னமல்லி கொடியில் பாருங்களேன் ஒரு கிளையை எடுத்து காட்டுறேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு பூ இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா பூ வச்சுருக்கு அரும்புன்னு சொல்லிட்டு. அதோட கிளையவே எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நமக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான். நல்லா நமக்கு ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். இதை பற்றின செப்பரேட் வீடியோவும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடிமல்லி தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.